ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் 2 அத்தியாயம் 12 ஸ்ரீ தேவி பாகவத பெருமை. சூத மாமுனிவர் கூறுகின்றார், வியாச பகவான் ஜனமேஜயன் கூறிய வார்த்தையை கேட்டு விளம்புகிறார். ஓ அரசனே, அதி கோப்பியமாயும் கேட்கும்தோறும் ஆச்சரியகரமாயும் புண்ணியகரமாயும் மங்களகரமாயும் அநேக சரித்திரங்களுடன் கூடினதாயும் உள்ள புராணம் ஒன்று உளது. அதனை கேட்பையாயின் உனக்கு மன உபசாந்தியும் உன் பிதாவுக்கு ஸ்வர்கலோக பிராப்தியும் உண்டாகும். இதனை முன்னர் என் குமாரனாகிய சுக முனிவனுக்கு உபதேசித்து இருக்கின்றேன். அதன் பெயர் தேவி பாகவதம். ஓ அரசனே, இப்பாகவதம் தர்மார்த்த காம மோட்சமாகிய சதுர்வித புருஷார்த்தங்களுக்கு காரணமாயுள்ளது. இதை சிரவணம் செய்த மாத்திரத்தில் பரம சுகத்தையும் நித்தியத்துவத்தையும் சர்வ சம்பத்தையும் கொடுக்கும் என்றனர். அரசன், ஓ வியாச முனிவரே, தேவரீரால் சொல்லப்பட்ட பாகவத புராணத்தை கேட்க வேண்டும் என்று ஆவல் உடையவனாயினும் இப்பொழுது யாகத்தை கெடுப்பதற்கு அதிவேகமாய் வந்த இந்த ஆஸ்தீக ரிஷி யாருடைய பிள்ளை? என்ன நிமித்தம் இந்த யாகத்தை கெடுக்க வந்தார்? இந்த சர்ப்பங்களை காப்பாற்றுவதனால் இவருக்கு வரும் பிரயோஜனம் என்ன? இவற்றை முன்னர் கேட்க வேண்டும் என்று என் மனம் என்னை தூண்டுவதால் அவற்றை கூற வேண்டும் என்று பிரார்த்தித்தனன். வியாசர் கூறுகின்றார், ஓ அரசனே, ஜரத்காரு என்று ஒரு மகரிஷி இருந்தார். அவர் கிருஹஸ்தாசிரமத்தை விரும்பாமல் பிரம்மச்சரிய ஆசிரமத்திற்றானே இருந்தனர். அவர் ஒரு நாள் ஒரு வனத்தின் வழியாக போகும்பொழுது அவருடைய பித்ருக்கள் ஒரு கிணற்றில் தலைகீழாய் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தனர். அப்பித்ருக்கள் இந்த ஜரத்காருவை பார்த்து, ஓ குழந்தாய், எங்களை நீ இப்பொழுது பார்ப்பதனால் என்ன திருப்தி உண்டாகும்? நீ ஒரு கன்னிகையை விவாகம் செய்து கொண்டு ஒரு புத்திரனை பெற்று அவன் சதாச்சாரத்தோடு கூடியிருப்பானேயானால் நாங்கள் படும் இந்த யாதனையை விட்டு ஸ்வர்க்கத்திற்கு போவோம் என்றனர். அது கேட்ட ஜரத்காரு, ஓ பித்ருக்களே, எனக்கு வரப்பட்ட கன்னிகை என் பேருடையவளாயும் என் மனோரதம் போல் நடக்கப்பட்டவளாயும் என்னாலே தேடப்படாதவளாயும் வருவாளானால் நான் விவாகம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டு தீர்த்த யாத்திரைக்கு சென்றனர். ஓ அரசனே, இவர் செய்தி இங்கனம் இருக்க காசிப மகரிஷி பத்னிகளாகிய கத்துரு வினத்தை என்பவர்கள் ஒரு நாள் சூரியன் குதிரையை பார்த்தனர். அவருள் கத்துரு வினத்தையை பார்த்து, ஓ வினத்தையே, இக்குதிரை எந்நிறமுடையது? உண்மையாய் சொல்வாய் என்றனள். அதற்கு அவள், இந்த நிறமென்று சொல்லாமல் குதிரைகளில் வெண்ணிறமுடையதுதான் சிரேஷ்டம் என்று கூறினாள். அது கேட்ட கத்துரு, இக்குதிரை எந்த நிறம் என்றாள். இது வெண்ணிறம்தான் என்றாள். பின்னர் வினத்தை கத்ருவை பார்த்து, நீயும் இந்த குதிரையின் நிறம் இந்த நிறமென்று உண்மையாய் சொல்ல வேண்டும். நான் கூறியபடி வெண்ணிறமாக இல்லாவிடில் உனக்கு நான் அடிமையாகின்றேன் என்றாள். அப்பொழுது கத்ருவானவள் வஞ்ச மனமுடையவளாய் வினத்தையை பார்த்து கூறுகின்றாள், ஓ வினத்தையே, இக்குதிரை கருப்பு நிறமுள்ளதாக நினைக்கின்றேன். அப்படியேதான் இருக்கும். எனக்கு நீ வேலைக்காரியாய் ஆக வேண்டியதுதான். இதற்கு சந்தேகம் இல்லை என்று சொல்லிவிட்டு அப்புறம் போய் தன்னுடைய புத்திரர்களாய் இருக்கின்ற சர்ப்பங்களை கூப்பிட்டு, நீங்கள் இந்த க்ஷணமே சூரியனுடைய குதிரையை சமீபித்து உங்களுடைய விஷஜ்வாலையினால் அதனுடைய ரோமங்களெல்லாம் கருப்பாக தெரியும்படி செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டனள். அம்மொழி கேட்ட சர்ப்பங்களுட் சில, அப்படி செய்ய எங்களால் முடியாதென்று சொல்லிற்று. அவ்வார்த்தையை கேட்ட கத்துரு கோபித்தவளாய், முடியாதென்று நீங்களெல்லாம் ஜனமேஜயன் செய்ய போகின்ற சர்ப்ப யாகத்தில் வீழ்ந்து இறக்க கடவீர்கள் என்று சபித்தனள். ஏனைய சர்ப்பங்களெல்லாம் தாய் துறக்கக்கூடாது என்பதற்காக அவளுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றெண்ணி ஆகாயத்திற்றாவி சூரியனுடைய குதிரையின் வாளை சுற்றி கொண்டு தங்களுடைய தேக காந்தியினாலே கருப்பு நிறமாக தோன்றச் செய்தன. அது கண்ட கத்துரு மனம் மகிழ்ந்தவளாய் வினத்தை பால் சென்று, ஓ வினத்தையே, நீ சூரியனுடைய குதிரையை வெண்ணிறம் என்றாய், யான் கருநிறம் என்றேன். இப்பொழுது நாம் இருவரும் அந்த குதிரையை போய் பார்ப்போம். வாவென்று அழைத்து கொண்டு குதிரையினிடம் சென்று,
எந்த நிறம் என்றாள். வினத்தை என் செய்வாள்? அதிக துக்கமுடையவளாய், கத்ருவே, உன் வார்த்தை மெய்யாயிற்று, என் வார்த்தை பொய்யாயிற்று. ஆகையால் நான் சொல்லியபடி உனக்கு இப்பொழுதே அடிமையாயினேன் என்றாள். கத்ரு தன் சபதம் முற்றியதென்று இருமாந்து அந்த வினத்தையை இவ்வண்ணம் செய்யலாம் என்பதின்றி எல்லா சிறுமைகளும் அவள் பாலாக்கி சிறைப்படுத்தினள். இவ்வாறு வினத்தையானவள் சிறையிடப்பட்டு துயருறும் காலத்தில் சர்ப்பங்களை ஆகாரமாக உடைய மகாபலிஷ்டனாகிய கருடன் இந்த வினத்தையின் மகன் ஆதலால் ஒரு நாள் தன் தாய் படும் கஷ்டத்தை பார்த்து மனம் மாற்றாது ஒரு வார்த்தை கூறுகிறான். ஓ என் அன்னாய், நீ மிகவும் தீனையாய் அழுகின்றவளாய் காண்கின்றனை. நானும் சூரியனுடைய தேர் பாகனாகிய அருணனும் ஜீவித்து கொண்டிருக்கும் பொழுது நீ துக்கப்பட வேண்டிய காரணம் என்ன? புத்திரர் இருக்க தாய் துக்கிப்பாளேயானால் அப்புத்திரனால் ஆகும் பயன் என்ன? இனி எங்களை சுட வேண்டும். ஓ மாதாவே, உனக்கு துக்கம் வந்த காரணத்தை சொல், அதனை நான் நிவர்த்திக்கிறேன் என்றனன். அவன் தாயாகிய வினத்தை கூறுகின்றாள். குழந்தாய், பெரிய தாயாகிய என் சக்கலத்திக்கு நான் அடிமையால் ஆயினேன். அவளால் நான் அடையும் சிறுமை என்னென்று சொல்லுவேன்? இதற்கு நீ என் செய்வாய்? நீ எடுத்துக்கொள்ளும் கஷ்டம் வீணாகும். இப்பொழுது அவளை நான் தூக்கி கொண்டு யாவரும் காண அவள் எங்க போகச் சொல்லுகின்றாளோ அவ்விடத்திற்கு போக வேண்டுமாம். இந்த அவமானத்திற்கு நான் என் செய்வேன்? இதுதான் என்னை இப்பொழுது அழச் செய்கின்றது என்றனள். கருடன், என்னுடைய பெரிய தாய் எவ்விடத்துக்கு தன்னை தூக்கி கொண்டு போக ஆசைப்படுகின்றாளோ அவ்விடத்திற்கு நான் தூக்கி கொண்டு போகிறேன். இதற்காக துக்கிக்க வேண்டாம். உன்னை சீக்கிரத்தில் இந்த சஞ்சலத்தினின்று நீக்கி நிశ్చல புத்தி உடையவளாய் இருக்கச் செய்கின்றேன் என்றனன். வினத்தை கருடனை அழைத்து கொண்டு தன்னுடைய சக்கலத்தியாகிய கத்ருவினிடத்தில் போய் நின்றனள். கருடன் கத்ருவை வணங்கி, தாயே, என் தாய் உன்னை எவ்வளவு தூரம் தூக்கி கொண்டு போகும் சக்தி உடையவள். அப்பணியை யான் விரும்பி வந்தேன், கட்டளையிட வேண்டும் என்றனன். உடனே பிள்ளைகளாகிய சர்ப்பங்களுடன் அக்கருடன் மீதேறி கடற்கரைக்கு போவாய் என்றனள். அவள் என்னப்படியே அரை கன பொழுதில் கடற்கரையை அணுகினன். கத்ரு மகிழ்ந்தாள். அப்பொழுது கருடன் இதுதான் நல்ல தருணம் என்று எண்ணி கத்ருவினுடைய தாளை பணிந்து, இரக்கத்தில் சிறந்த தாயே, என்னுடைய தாயானவள் எது செய்தால் இந்த அடியாளாயிருக்கும் தன்மையினின்று தடையின்றி விடுபடுவாள் என்றனன். அந்த கத்ரு கருடனை பார்த்து, ஓ கருடனே, அவள் ஒன்றும் செய்ய வேண்டாம். மகாபலிஷ்டனாகிய நீ சீக்கிரமாக இந்திரலோகம் போய் அங்கிருக்கின்ற அமிர்த கலசத்தை கொண்டு வந்து உன்னுடைய தாயை சிறையினின்றும் விடுவித்துக்கொள். இதில் சந்தேகம் இல்லை என்றனள். உத்தமனான கருடன் கத்ருவை நோக்கி, நீ விரும்பிய அமிர்த கலசத்தை இதோ கொண்டு வந்து விட்டேன் என்று இந்திரலோகம் போய் யாவரையும் வென்று அமிர்த கலசத்தை இதோ கொண்டு வந்து விட்டேன் என்று தர்பையை பரப்பி அதன் மேல் வைத்து தன் தாயை அடியால் தன்மையினின்று நீக்கி பின் யாதொரு சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் அழைத்து கொண்டு போயினன். பின்னர் சர்ப்பங்களெல்லாம் அமிர்தம் கிடைத்ததென்று மகிழ்ந்து அதை பானம் செய்ய ஸ்நானத்திற்கு சென்றன. அத்தருணத்தில் தேவேந்திரன் அந்த அமிர்த கலசத்தை கொண்டு போயினன். ஸ்நானம் செய்து வந்த சர்ப்பங்கள் கலசத்தை காணாது வருந்தி தர்ப்பைகளில் சிதறி கிடந்த சிறிய திவளைகளை நாவினால் நக்கின. அப்பொழுது தர்பையினுடைய கூர்மையால் நாவு இரண்டாக பிளவுபட்டன. இந்த சர்ப்பங்களுடைய செய்தி இருக்க இந்த கத்ருவினிடத்தில் சாபமேற்ற ஏனைய வாசுகி முதலிய சர்ப்பங்கள் தங்களுக்கு நேர்ந்த சாபத்தை நிவர்த்தி செய்து கொள்ள பிரம்மனிடம் சென்று சரணமடைந்து, ஓ சிருஷ்டிகர்த்தரே, நாங்கள் ஜனமேஜயனுடைய சர்ப்ப யாகத்தில் இறந்து போகும்படி எங்கள் தாய் சபித்திருக்கின்றாள். இதற்கு பரிகாரம் தேவரீர் அனுகிரகிக்க வேண்டுமென்று பிரார்த்தித்தன. பிரம்மன், ஓ சர்ப்பங்களே, ஜரத்காரு என்கின்ற மகரிஷிக்கு வாசுகியினுடைய தங்கையை கல்யாணம் செய்து வையுங்கள். அவருக்கு ஆஸ்திகன் என்று ஒரு புத்திரன் உண்டாவான். அவனால் இந்த மரண பயம் உங்களுக்கு நீங்கும் என்றனன். வாசுகி பிரம்மன் கூறிய மங்கள வார்த்தையை கேட்டு கவலை நீங்கினவனாய் ஜரத்காரு என்னும் மகரிஷி இருக்கும் வனத்தை தேடி வந்து அவரை கண்டு தன் அபீஷ்டத்தை சொல்ல அவர் தன்னுடைய பித்ருக்களுக்கு சொல்லிய வார்த்தையை எண்ணி அப்படியே ஆகுகவென்று வாசுகிக்கு சொல்லிவிட்டு பின்னர் அந்த கன்னிகைக்கு தன் பெயரிட்டிருப்பதையும் தெரிந்து மகிழ்ந்து மறுபடியும் அந்த வாசுகியை பார்த்து,
ஓ வாசுகி, இந்த கன்னிகை எப்பொழுது எனக்கு அப்பிரியத்தை செய்வாளோ அப்பொழுது இவளை விட்டுவிடுவேன். இதுவேதான் பிரமாணம் என்ன? வாசுகி அதற்குடன்பட்டவனாய் தன் தங்கையை கல்யாணம் செய்து கொடுத்து சீதனம் முதலியனவும் சிறப்பாக செய்து கொடுத்து தன்னிடம் வந்து சேர்ந்தனன். சத்ரு காதகனாகிய ஓ ஜனமேஜயனே, பின்னர் ஜரத்காரு அதி பயங்கரமான அந்த காட்டில் ஒரு பர்ணசாலை அமைத்து தன் பத்னியோடு லீலா வினோதராய் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் பகற்பொழுது போஜனம் செய்த பின்னர் சுகமாய் நித்திரை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவராய் தன் சமீபத்தில் இருக்கும் மனைவியை பார்த்து, ஓ பெண்கள் நாயகமே, இன்று எனக்கு நித்திரையில் அதிக விருப்பம் இருக்கின்றபடியால் என்னை எழுப்ப வேண்டியதாக எந்த காரியம் வந்தபோதிலும் நீ என்னை எழுப்பி நித்திரையை பங்கம் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அசைவின்றி நித்திரை செய்தனர். சந்தியா காலம் வந்தது. அதனை கண்ட மனைவி, சந்தியாவந்தனம் செய்யும் காலம் வந்துவிட்டதே, இப்பொழுது எழுப்பாமற் போவோமானால் மகா பாதகம் உண்டாகுமே, இவரோ நித்திரையில் அதிக பிரியம் உடையவனாய் இருக்கின்றாரே என்று நினைத்து, இப்பொழுது எழுப்புவோமானால் இவரது பிரியத்தை கெடுத்தவளாவோமே, அப்படி ஆவோமானால் நம்மை நீக்கி விடுவாரல்லவா, இந்த வார்த்தையை நம்முடைய தமையனிடத்தில் பிரமாணமாக சொல்லியும் இருக்கிறாரல்லவா என்று பலவிதமாக ஆலோசித்து தர்மத்தை கெடுப்பதில் பயந்தவளாய் அப்பெண்மணியானவள் சந்தியா காலம் வீணாய் போவதாகிய தர்ம நாசத்திற்கு நாம் ஆளாயிருப்பது பார்க்கிலும் அவருடைய பிரியத்திற்கு விரோதியாய் நாம் அவரால் விலக்கப்பட்டு போவது பாதகமன்று மேலானது. நமக்கு பிரிவு வந்த காலத்தில் மரணமடைந்து போவது அதனினும் மேலாகும். தர்ம ஹானியானது மனிதருக்கு நரகத்தை உண்டு பண்ணத்தக்கது என்று தர்மங்களை எண்ணி தனது நாயகனை எழுப்புவதே சரியென்று, ஓ விரதானுஷ்டான சீலரே, சந்தியா காலம் வந்துவிட்டது, எழுந்திரும் என்று எழுப்பினள். அம்மகரிஷி அதிக கோபத்துடன் எழுந்து அக்கன்னிகையை பார்த்து, நீ என் சொற்றவரி நித்ரா சுகத்தை கெடுத்தபடியினால் இனி என்னுடன் இருக்க தகுதியுடையவள் ஆகாய். உன் தமையனிடம் செல்ல கடவாய். நான் போகின்றேன் என்ன? அக்கன்னிகை நடுக்கமுற்று அளவிறந்த தேஜஸோடும் கூடிய பிரபாவத்தை உடையவரே, என் தமையன் என்ன பயனை விரும்பி என்னை உமக்கு கொடுத்தாரோ அந்த சந்தான பிரயோஜனம் இப்பொழுது எனக்கு ஒன்றும் தோன்றவில்லையே என்றனள். அது கேட்ட மகரிஷி வேறொன்றும் சொல்லாது அஸ்து என்று சொல்லிவிட்டு மனையாட்டியின் பிரிவை ஒரு சிறிதும் எண்ணாது வனத்தை நாடிச் சென்றனர். அக்கன்னிகை தன் தமையனாகிய வாசுகியினிடம் போய்ச் சேர, வாசுகி அவளை பார்த்து, உன் நாயகர் உனக்கு என்ன சொல்லி உன்னை விட்டு பிரிந்து போயினார் என்ன? கன்னிகை, என் நாயகர் அஸ்து என்று சொல்லி என் கணவர் அஸ்து என்ற சொல்லை சொல்லிவிட்டு போயினர் என்றனள். வாசுகி அச்சொல்லை கேட்டு தன் தமக்கையை மிகவும் பிரியத்தோடு காப்பாற்றி வரும் காலத்தில் மாதத்துக்கு மாதம் கர்ப்ப சின்னங்களெல்லாம் மேலிட்டு 10வது மாதத்தில் இந்த ரிஷியை பெற்றனள். ஓ குருவம்ச திலகனே, இந்த மகரிஷியினுடைய பிதா சொல்லிய அஸ்து என்கின்ற சொல்லே இவருக்கு நாமகரணமாக ஆஸ்தீகர் என்ற பெயர் பிரசித்தி பெற்று வந்தது. இம்மகரிஷி தன் தாய் வர்க்கம் சர்ப்பங்கள் ஆதலால் தன் தாய் நிமித்தம் உன் யாகத்தில் வீழ்ந்து இறக்க வேண்டிய சர்ப்பங்களை காப்பாற்றினார் என்று அறிய கடவாய். ஓ அரசனே, உன் யாகத்தில் சில சர்ப்பங்கள் வீழ்ந்திறந்ததற்கு காரணம் காசிப ரிஷியினுடைய மனைவியாகிய கத்ருவானவள் தன் சொல்லை கடந்தனவென்று இட்ட சாபமெனவும், சில சர்ப்பங்கள் இரவாமல் பிழைத்ததற்கு காரணம் பிரம்மதேவனுடைய அனுகிரகம் என்றும் அறி. இக்காரணங்களை அறிந்த நீ இந்த ஆஸ்தீகரிடத்தில் குரோதம் வைப்பதற்கு இடமேது? ஆகையால் இவரை நீ நன்றாய் பூஜிக்க வேண்டும். உனக்கு க்ஷேமம் உண்டாகுக. ஓ பூபாலனே, ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், அதனை யூகிக்க கடவாய். இதுவரையில் பாரதமாகிய 5ஆம் வேதத்தை சாங்கோபாங்கமாக கேட்டனை, அநேக தானங்களை செய்தனை, அநேகம் பெரியோர்களை வழிபட்டனை, இதுபோன்ற அநேக புண்ணிய கிருத்தியங்களை செய்து வந்தனை. இவையாவும் செய்தவனாயிருந்தும் உன்னுடைய பிதா ஸ்வர்க்கத்தை அடைந்தான் இல்லை, உன்னுடைய குலமும் பவித்திரத்தை அடையவில்லை. ஆகையால் பக்தியோடும் மகாதேவிக்கு பெரிய ஆலயம் ஒன்று உண்டாக்கி அதில் தேவியை பிரதிஷ்டை செய்து பேரன்போடு அர்ச்சனை ஆதிகளை உபசாரத்தோடு செய்வையே ஆனால்
உனக்கு சகல சித்தியும் சகல சம்பத்தையும் எப்பொழுதும் மங்களத்தையும் குல விருத்தியையும் அழிவில்லாத ராஜ்ய சம்பத்தையும் அவள் உண்டாக்குவாள். தேவியை குறித்து யாகம் செய்வதனால் எந்த பலன் உண்டாகுமோ அந்த பலனை கொடுக்கத்தக்க உத்கிருஷ்டமாகிய ஸ்ரீமத் தேவி பாகவதம் என்னும் புராணத்தை கேட்பாயாக. அது மிகவும் பரிசுத்தமாயும் ஜனன மரண துக்கங்களை போக்குவதாயும் திவ்யமாயும் அநேக விதமான ரசங்களோடு கூடினதாயும் உள்ளது. அக்கதைகளை கேட்க நன்றாய் சொல்லுகின்றேன். உலகில் இப்புராணமே கேட்கத்தக்கது. இதர புராணங்கள் கேட்கத்தகாதவை. தேவியினுடைய மலர் போன்ற திருவடியே ஆராதனைக்கு உரியது. ஏனையவெல்லாம் ஆராதனைக்கு உரியவை ஆகா. எவனுடைய பக்தியினால் நிறைந்திருக்கின்ற சித்தத்தில் தேவி வாசம் செய்ய பெற்றாலோ அவன்தான் நல்ல பாக்கியத்தையும் நல்ல ஞானத்தையும் உடையவனாவான். ஓ பரதவம்ச திலகனே, எவன் மகா மாயா ஸ்வரூபியான அம்பிகையை ஆராதிக்கவில்லையோ அவன் மிகவும் துக்கமுடையவனாய் உலகில் காணப்படுகிறான். பிரம்மாதி சகல தேவரும் தேவியை ஆராதிக்க வேண்டுமென்ற எண்ணத்துடன் இருக்கின்றனர் என்றால் தேவியை எவன்தான் வழிபட மாட்டான்? ஓ அரசனே, தேவியினால் விஷ்ணுவுக்கு உபதேசிக்க பெற்றதும் உத்தமமுமான இப்புராணத்தை எவனொருவன் கேட்கிறானோ அவன் அழிவில்லாத எல்லா மங்களங்களையும் அடைகிறான் என்று கூறியிருப்பதால் நீ இப்புராண ஸ்ரவணம் ஒன்றினாலேயே சித்த சாந்தி அடைவாய். உன்னுடைய பித்ருக்களும் அழிவில்லாத ஸ்வர்க்க பதத்தை அடைவார்கள். நீ அஞ்சற்க என்றனர். ஓ முனிவர்களே, எவனொருவன் இந்த உபாக்கியானத்தை நாடோறும் ஸ்ரவணம் செய்கின்றானோ அவன் எல்லா மனோரதங்களையும் அடைகின்றான் என்று சூத முனிவர் கூறி அருளினர். 2வது ஸ்கந்தம் முற்றிற்று.